சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24 மையமாக வைத்து காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பிலே 3 விதமான காகங்களை வேதத்திலிருந்து தியானித்திருக்கிறோம். 1 கவலைப்படாத காகங்கள், 2 பேழைக்குள் இருந்த காகம், 3 போவதும் வருவதுமாக இருந்த காகம். இன்றைக்கு 4வதாக ஒரு காகத்தை தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்திலே அப்பமும் இறைச்சியையும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். எலியாவை ஆண்டவர் போஷிக்கும்படியாக கேரித் ஆற்றண்டைக்கு அனுப்பினார். தேசத்திலே பயங்கரமான பஞ்சம், ஆகவே அவனை கேரித் ஆற்றண்டைக்கு அனுப்பினார். இப்பொழுது அவனுக்கு போஷிப்பதற்காக காகங்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், அந்த காகங்கள் விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் அது கொண்டு வந்து கொடுத்தது. பாருங்கள், காகங்களை பொறுத்தவரையில் அவைகள் ஒரு நாளும் கொடுக்க தெரியாத காகங்கள். அது அதிகமாய் திருடத்தான் செய்யும். அது பார்க்கும்போது கூட நேரடியாக பார்க்காது, சாய்ந்து தான் பார்க்கும். பாருங்கள், அந்த இறைச்சி அதுக்கு மிகவும் பிரியமான ஒரு ஆகாரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக அது வாயில கொத்தி கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக பல சோதனைகள் அதற்கு வந்திருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்து அந்த இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்தது. அது சாப்பிட்டிருக்கலாம். 4வதாக இந்த பகுதியின் அடிப்படையில் ஒரு காகத்துக்கு பெயர் வைக்க விரும்புகிறேன், கொடுத்த காகங்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்து விட்டார் என்று எபேசியர் 1:3 சொல்லுகிறது. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் அல்ல, ஆசீர்வதிக்க போகிறார் அல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்பொழுது நமக்கு இருக்கிற பொறுப்பு, எளிமையான பொறுப்பு என்னவென்றால், அவர் சம்பாதித்து வைத்ததை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அதை சுதந்திரித்து அனுபவிக்க வேண்டும் என்ற எளிமையான பொறுப்புகளை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அநேக சொத்தியங்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு முதலாவது கொடுக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனையில் ஆடலாம், பாடலாம், விசில் அடிக்கலாம், எல்லாம் இன்னைக்கு ஆராதனைகள்லாம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன ஆராதனை முக்கியம் என்ன தெரியுமா? மியூசிக் இருந்ததா, கீபோர்டு இருந்ததா, டிஸ்கோ லைட் இருந்ததா, இதை கேட்க மாட்டாரு. நீ ஆராதித்த ஆராதனையை விட ஆராதிக்கிற நீ தான் முக்கியம். இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கன பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். நம்மை அர்ப்பணிக்காம, நம்ம ஜீவித்த ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காம எத்தனை மணி நேரம் பாட்டு பாடினாலும் ஆராதித்தாலும் அது அத்தனையும் வேஸ்ட் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு நாள் நன்மை கொண்டு வராது. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் ஜீவ பலியாக அர்ப்பணித்து ஆராதிக்கிற கூட்டங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த ரேஷியோ குறைந்து கொண்டிருக்கிறது. ஏமே, நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன், நான் போகிற வழியில் தான் போவேன், செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். திருச்சபைகளுக்குள் இன்னைக்கு நிறைய காரியங்கள் துணிகரமாய் போய்விட்டது. உணர்வில்லாத தன்மை வந்துவிட்டது, நியாயப்படுத்துகிற தன்மை வந்துவிட்டது. அநேக பரிசுத்தவான்கள் கூட, நல்ல போதகர்கள் கூட சினிமா பார்ப்பது என்ன தவறு என்று பேசுகிறார்கள். அநேகர் காதலிப்பது என்ன தவறு என்று பேசுகிறார்கள். இந்த வேதம் இதற்கெல்லாம் மிகவும் எதிர்ப்பு கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுகிற ஊழியமும் பெருகிவிட்டது. அன்பு தேவஜனமே, உங்க வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டுமானால் உங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றம் அற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படியானால் அர்த்தம் என்ன? ஆவில ஆத்துமாவில் உள்ளான மனிதனிலும் வெளியரங்கமான வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இல்லையானால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய உள்கருத்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். 10 பேர் கன்னிகைகள், 10 பேரும் இயேசுவை அறிந்தவர்கள், மணவாட்டி. ஆனால் ஆயத்தமார்ந்த 5 பேர் தான் மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. 5 பேர் கைவிடப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிற ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அப்படின்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எச்சரிக்கிறது. நீ உன் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தணும். நீ ஆயத்தப்பட்டு கொண்டே அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அன்பு தேவ ஜனமே, வேதம் நம்மிடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிறது. நீ புதுசாக உபதேசங்கள் வந்து சபைகளை பாலாக்கி கொண்டிருக்கிறது. அவர் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார் என்று கவர்ச்சிகரமாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இதை கேட்கும் பொழுது என்ன தோணுகிறது? அப்ப என்ன செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார் என்று அநேகருக்கு தோன்றுகிறது. இல்லை, வேதம் திட்டமாய் போதிக்கிறது. ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து வேதம் அதிகமாக எதிர்பார்க்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கையிலே அதிகமாக வேதம் எதிர்பார்க்கிறது. பழைய உடன்படிக்கையிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு ஸ்திரியோடு விபச்சாரம் செய்தால்தான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே பாவம். வேதம் அதிகமாக எதிர்பார்க்கிறது. அன்பு தேவஜனமே, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவருக்கு அல்லேலூயா கொடுக்கலாம். நீங்கள் ஆண்டவரை பல மணி நேரம் ஆராதிக்கலாம், ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம், ஆலயமெல்லாம் கட்டி கொடுக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவருக்கு கொடுக்கவில்லையானால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளேயும் பரிசுத்தம் வேண்டும், வெளியேயும் பரிசுத்த வேண்டும். தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு வீட்டிலே மரமும் மண்ணும் பொன்னு வெள்ளியுமான பாத்திரங்கள் உண்டு. சில கணத்திற்கும் சிலவைகள் கனவீனத்திற்கும் உரியவைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டுமானால் வீட்டில் ஓப்பன் ஏரில் தொட்டிலெல்லாம் சில மக்கை போட்டு வச்சுருப்போம். அதை டைனிங் டேபிளில் வைக்க மாட்டோம், ஷோகேஸில் வைக்க மாட்டோம். வெள்ளி பாத்திரங்களை, தங்க பாத்திரங்களை ஷோகேஸில் வைப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஷோகேஸில் இருக்கிற அந்த பாத்திரங்களைப் போல நீ கனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டுமானால் இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால், உலகத்தில் இருக்கிற உலகம், மாம்சம், பிசாசு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளிலிருந்து சுத்திகரிக்காவிட்டால், சுத்திகரிக்கப்படாவிட்டால், சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழாவிட்டால் கனத்திற்குரிய பாத்திரமாக மாற முடியாது. இகழ்ச்சிக்குரிய வாழ்க்கை தான் வாழ முடியும் என்பதை வேதம் திட்டமாய் போதிக்கிறது. சங்கீதம் 149 கடைசியில் வாசிக்கிறோம், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாவதாக. அன்பு தேவ ஜனமே, சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, வாலிப தம்பி, வாலிப மகளே, வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை, உயர்வு வரவில்லை, வேலை கிடைக்கவில்லை, குழந்தை கிடைக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை, வீடு வாங்க முடியலை, ஜுவல் வாங்க முடியலை, அது செய்யலை, இது அதெல்லாம் விட்டுருங்க. உங்களை ஏசப்பாவுக்கு ஜீவ பலியாக கொடுத்துருக்கீங்களா? உங்கள் ஆவி ஆத்துமா சரத்தை பரிசுத்தமாய் காத்துக்குள்ள அர்ப்பணித்திருக்கீங்களா? முதல்ல உங்களை கொடுக்கணும். ஆண்டவர் நம்முடைய விட நம்மை தான் முதலாவது தேடுகிறார். நீ செய்கிற ஊழியத்தை விட, நீங்கள் செய்கிற துதி ஆராதனை விட ஆண்டவர் சொல், நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு முக்கியம். அன்பு தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, கொடுத்த காகங்கள், இந்த கொடுத்த காகங்கள் வரும்போது முதலாவது நம்மை ஆண்டவருக்கு 100க்கு 100 தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக அர்ப்பணிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகம 1வது அதிகாரம் முழு வேதாகமத்துக்கும் கண்டென்ட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஹோல் பைபிளுடைய பொருளடக்கம் தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம். 6 நாள் சிருஷ்டிப்பிலையும் 6 சத்தியங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த 6 சத்தியங்களுடைய சோத்திர விரிவாக்கம் தான் ஹோல் பைபிள். இந்த 6 நாள் சத்தியத்தை யார் அனுபவமாக்குறார்களோ, 7ஆம் நாள் இயேசு ஓய்ந்திருந்தார். அவர்கள் இளைப்பாறுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள், அவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த 6 நாள் சத்தியத்தில் முதலாவது நாள் சத்தியம் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதுதான் ரட்சிப்பை நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினோமே, அந்த ரட்சிப்பை அடையாளப்படுத்துகிறது. ஒரு நாளில் இருளில் கிடந்தோம், இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்முடைய அன்பின் குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு, ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து விட்டார். அதுதான் ரட்சிப்பு. 2வது நாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் வேறு பிரித்தார் என்று வாசிக்கிறார். இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். மேலே இருக்கிற ஜனத்துக்கும் கீழே இருக்கிற ஜனத்துக்கு பிரிவு உண்டாக்கினார். 2ஆம் நாள் சிருஷ்டிப்பு எந்த சத்தியத்தை வெளிப்படும் தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, சர்வாங்க தகன பலியாக ஒப்புக்கெடுக்கிற வாழ்க்கை வேதம் ரொம்ப எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு உலகமே கிறிஸ்துவத்துக்கு ஒரு சல்யூட் அடிக்கிற காரணம் 2 காரியம், மிக முக்கியமாக 2. 1 டிவைன் லவ், தெய்வீக அன்பு. 2வது ஹோலினஸ், பரிசுத்தம்.
அதை வேதம் உலகம் அதை அதிகமாய் கிறிஸ்தவர்களிடத்தை எதிர்பார்க்கிறது. உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்களா? வேதம் சொல்லுது, நான் வாழ்கிற அந்த சரீரம் தான் அவர் வாழ்கிற ஆலயம் என்று வாசிக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் பிதாவானவர் கெடுப்பார். இந்த சரீரத்தில் பாவம் வருமானால் பிதாவுக்கு கெடுக்க தெரியாது, ஆனால் பிசாசினால் கெடுக்கப்படுவோம். நாம் தேவனை விட்டு விலகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் கையில் தான் போகிறோம். அவர் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் பாவம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிசாசின் கண்ட்ரோலில் போய்விடுகிறான், வாழ்க்கை கெடுத்து போட்டு விடுவான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா என்னால் முடியல ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அர்ப்பணிங்க. நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க, கூப்பிடுங்க. கண்டிப்பாக மன்னிப்பார், உங்களை தூக்கி எடுப்பார். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற ஆண்டவர். மங்கி எரிகிற திரி அணையாதவர், நிறைந்த நாணலை முறியாதவர். உணர்வுள்ள இருதயம் இருக்குதா? ஐயோ நான் தப்பு பண்ணுறேனே, இன்னும் ஜீவ பலியாக என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலைங்கிற உணர்வு இருக்குதா? அந்த உணர்வோடு அர்ப்பணிங்க, மன்னிப்பு கேளுங்க, பிரயாசப்படுங்க. கண்டிப்பாக உங்களை விடுவிப்பார். சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். அன்பு தேவ ஜனமே, கொடுக்கிற காகங்கள். முதலாவது நம்முடைய ஜீவியத்தை, ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு பலியாக அர்ப்பணிப்போம், கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். தேவநாமம் நம்மில் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். அப்பா, கொடுத்த காகங்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தியானித்தோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இதில் கவனம் செலுத்தி அர்ப்பணித்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.